ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RS கைவண்ணம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். அதாவது கோகுலாஷ்டமிக்காக நம்ம ஒரு சிறப்பான ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம் தான். இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஒரு விருப்பமான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அவல் எடுத்துக்குவோம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா இதை குறைச்சி போட்டுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 1/4 கப்பு, காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு கிளாஸு. நம்ம சர்க்கரை வெல்லம் எதுக்காக சேர்த்து போடுறோம் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம வெறும் வெல்லம் மட்டுமே போட்டு செய்யலாம். ஆனால் அதுக்கு பொங்கல் டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் கலந்து போட்டுக்கிறோம். அதோட ஒரு 3 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் தாளித்து போடுறதுக்கு முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கிறது சரிதான், இது நம்ம ஹோம்மேட் நெய் தான். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குவோம். இந்த நெய்யில் இதை வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனை அருமையாக இருக்கும். அதோடு இது சீக்கிரமாகவே வெந்து குழஞ்சி வந்துடும். அதை தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் மீதி இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அதே நெய் மீதி இருக்கிறதுல நம்ம அவலையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதுக்கு வேறு எங்கேயும் நம்ம நெய் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நமக்கு 3 ஸ்பூன் நெய்யே போதும். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் அவலையும் போட்டு நம்ம வறுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு தெரியல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாம் வருதான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பை பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த பாசிப்பருப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இது பொங்கி வழிஞ்சி வரும், அது மாதிரிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது உள்ளேயே நல்லா அழகாக வெந்து குழஞ்சி வந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நல்லா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது குழஞ்சிரும். இப்போது நம்ம பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அவலை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அவல் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பால், இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுற வேண்டியது தான். அது லேசாக கொதி வந்தால் போதும். நம்ம அவலை சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போது நம்ம பாசிப்பருப்பு, அவல், அதுக்கப்புறம் அந்த பால் 3மே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்துட்டதுனால நம்ம அவளையும் வறுத்துட்டோம், பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா வெந்து சுண்டி வருது. நம்ம வேறு எந்த பலகாரமும் செய்ய முடியலன்ற சூழ்நிலையில் அவல் பாயாசம் மட்டுமே செஞ்சு படைச்சாலே போதும். அதுக்கப்புறம் இதோட நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லா நமக்கு தெரியும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ பாயாசம் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாயசத்தோட சூட்லேயே அந்த தேங்காய் நல்லா வெந்துடும். லேசாக கிளறி விட்டுடலாம். இன்னும் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது முக்கியமானது வெல்லம். அந்த வெல்லத்தை பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கரைச்சி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அதுக்கு பிறகு அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நம்ம வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது தூசி மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பாயாசத்தில் சேர்ந்துடும். அதனால் அதை நம்ம லைட்டாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ பார்க்கலாம் அதில் தூசி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது லேசாக கொதிக்கப்படியே அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை மாறிடும். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா பால் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த வெல்லம் பாலோட சேர்றப்ப என்ன ஆகிடும்னா முறிஞ்சு போயிடும். அந்த பாயாசத்தோட டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துற வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சி. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹாட்டாகவும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.